ஐயோ அம்மா குத்தி விட்டாடா என்ற அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து டெல்லியில் நடந்த கூட்டத்தொடரில் தமிழ்நாடின் வேண்டுகோளுக்கு இணங்க, குறிப்பாக ஞாபகம் வச்சுங்க, நல்லா கேட்குதா? தமிழ்நாடின் வேண்டுகோளுக்கு இணங்க ஜூன் மாதத்தில் 9.19 டிஎம்சி தண்ணீரையும் ஜூலை மாதத்துக்கு 31 சில்லற தண்ணியையும் டிஎம்சி தண்ணியையும் திறக்க வேண்டும் என்று காவிரி ஆணையம் வந்து ஆணையிட்டிருக்காமா. ஓகே, நல்ல விஷயம் முக்காடு. அப்போல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம், வாங்க போய் காவிரி ஆற்றுல இறங்கி அந்த தண்ணீரை வரவேற்போம். வரவேற்புன்னு சொல்லப்போ ஒரு நுறையா வரும். ஏன்னா அந்த காவிரி நம்ம எல்லைக்கு தாண்டி நம்ம எல்லைக்கு வர இடத்துல மட்டும் கெமிக்கலை கலந்து விட்ருவானுங்க தொழிற்சாலைகள்லாம். அவனுங்க அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட நீரில் ரசாயன கழிவுகள் இருப்பதால் ஐயோ அம்மா குத்தி விட்டாடா ஆறு முழுக்க நுரையாக பொங்கி கடும் துர்நாற்றம் வீசுகிறது. அதுதான் அவனுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவங்க இதில் பார்த்தா நுறையா வராது. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க வர தண்ணி மட்டும் நுறையா வரும். இதை விடுங்க, இது வேறு மேட்ரு. அதையெல்லாம் எந்த இதுவும் வந்து இது பண்ண முடியாது. நாம் வந்து மினரல் வாட்டர் தான் குடிச்சிட்டு இது பண்ணணும், எல்லாம் கிட்னி லிவர்லாம் போயிடும். ஓகே, அது வேறு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ அந்த குறிப்பு சொல்ல தமிழ்நாட்டின் வேண்டுகோளுக்கு இணங்க, தமிழ்நாட்டின் வேண்டுகோள். எதுக்கு நாங்கள் போய் கெஞ்சி கூத்தாடி ஆணையம் வச்சு அங்கே போய் கேடான்னு தருவீங்களா? எங்கள் தண்ணி, எங்களுக்கு வர தண்ணியை தராமல் அணை போட்டு தடுத்துட்டு நீங்கள் திறந்து விட்டுருக்கணும்ல. ஏன் வந்து எங்களை வந்து கெஞ்ச விட்டு நோக விட்டு வெளுக்க விட்டு அப்புறம் தான் தண்ணி. நாங்கள் ரோட்டில் இறங்கி போராடினதுக்கப்புறம் தண்ணி. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், மேகதாது அணை கட்டுவேன் டிகே சிவகுமார் ஒத்த காலம் நின்றுருக்காருல, ஒத்த கால் மன்னன் டிகே சிவகுமார், சிஎம் சிவகுமார். அவர் போய் சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் பார்த்து நான் வந்து மேகதாது அணை கட்டுறேன், பர்மிஷன் கொடுங்க, போய் அங்கே போய் சால்வை போட்டு பரிசு கொடுத்து எல்லாம் கதையெல்லாம் விட்டு வந்திருக்காரு. ஒருவேளை மேகதாது அணை கட்டப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கேன், இதே மாதிரி தான் இப்போ நம்ம தண்ணி குடிராசா கெஞ்சிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி தான் மேகதாது அணை கட்டதுக்கப்புறம் போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டியதும். இப்போ கெஞ்சி கூத்தாடி நாமளாம் வறண்டு பாலைவனமாக தமிழ்நாடு. மேகதாது அணை மட்டும் கட்டிட்டாங்க, அப்போ சோழி முடிஞ்சிச்சு. இருக்கிறதுக்கே நாங்கள் வந்து கெஞ்ச விட்றீங்களே. நானே கேட்குறேன்னா, தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, நாங்கள் கரெக்டாக தண்ணியை தந்துடுவோம். எங்கள் தண்ணியை ஜூன் மாதத்தையான தண்ணி ஏன் திறந்து விடல? 12ஆம் தேதியே திறந்து விட்ருக்கணும், 12ஆம் தேதியே திறந்துருக்கணும், திறந்தலை. இன்றைக்கி டேட் என்ன ஆகுது? இப்போ வந்து கெஞ்சி கூத்தா நாங்கள் ஆணையம் வச்சு பிச்சை எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன, எங்களை பார்த்தா என்ன இலக்கணமாக தெரியுதா? தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா இப்படி வந்து கேவலமாக நான் வந்து எங்களுக்கு கெஞ்ச விட்டு நீங்கள் தண்ணி தரீங்க, அப்புறம் மேகதாது அணை கட்டினா மட்டும் எப்படி நாங்கள் வந்து எதுக்கு முதல்ல கேட்டோம்? எல்லாருக்கும் சமம். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து தொழிற்சாலைகள்லாம் வந்து அந்த கெமிக்கல் கலந்து விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வரப்போ நுறையா வருது. அதுக்கு என்ன, எங்கள் தமிழ்நாட்டு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து நோயை வைப்பட்டு சாகணும், நீங்களாம் இன்னும் நல்லா இருக்கணும். என்னடா எப்போ இப்படிலாம் இருக்கணும், நல்லா இருப்பீங்களாடா? ஆனால் தமிழ் மொழி தமிழ் இனம் மட்டும் வந்தாரை வாழ வைக்கும் இனம், நல்ல இனம். அடிக்கிறியா? இங்கே கொஞ்சம் அடிடா, இங்கே கொஞ்சம் அடிடா. நாங்களாம் சாதி மதம்னு பிரிஞ்சு கிடப்போம்டா, நாங்கள் ஒற்றுமையெல்லாம் இருக்க மாட்டோம்டா, அப்பேற்பட்ட வீர பரம்பரையிடா. எவனா தமிழ் ஒன்றா இருக்கீங்களா? அதான் பிரச்சனை வந்தா முதல்ல இவன் அந்த சாதிக்காரர் நான் ஏன்டா நிற்கணும்? இவன் இந்த சாதிரா, இப்படி தான் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். அதனால தான் வரவும் போகிறவங்க நம்மளை போட்டு பொழந்துட்டு போகிறானுங்க. வரவும் போகிறாலும் தண்ணியில் கெமிக்கல் கலக்கிறான், அணை கட்டுறன்றான். ஏன் நம்ம ஜாதிகளாக பிரிஞ்சிருக்கோம், சாதிகளாக. எந்த கட்சி எடுத்துங்க, எல்லா கட்சியுமே ஜாதி வச்சு தான் பொழ போட்டுது எல்லாருமே. நான் புதுசு நல்ல கட்சியாக இருக்கே, புது கட்சியாக இருக்குது ஆரம்பிச்சிருவா போய் அங்கே போனால் ஜாதி என்னப்பா, ஜாதி கட்சி தான். எல்லா கட்சியுமே ஜாதியை வச்சு, டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், டிவிக்காக இருக்கட்டும், ஜாதியை வச்சு ஜாதி கேட்காம ஒரு எம்எல்ஏக்களை, ஒரு தொகுதி தலைவர்களை, நகர செயலாளர்களை எடுத்துருக்காங்கன்னு பாருங்க போகலாம். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் வந்து இப்போ புது கட்சி டிவிக்கே நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் வந்து நாம் தமிழ் கட்சியிலேயே நிறைய இஷ்யூஸ் பார்த்துருக்கேன். டிஎம்கேல உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு மேடையில் ஏறி நான் ஏதோ ஒரு ஜாதி பேர் சொல்லியிருப்பாரு, நம்ம விமர்சனம் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். ஏடிஎம்கேல சொல்லவே தேவையில்ல, அது பிஜேபி என்ன சொல்லுது அதை அப்படியே இது பண்ணுறாங்க. இதுதான் தமிழ்நாடு. இப்படி இருந்தால்தான் அரசியல் செய்யுது. நம்ம மணிவன் ஒரு சத்திர சொல்லுவார், அங்கே போய் மேல் ஜாதிக்காரன் சொன்னான் அப்படின்னு அழுத்தி சொல்கிறான்ற அந்த தான் நம்ம சாதிகளாக பிரிஞ்சிருக்க வரைக்கும் ஏன் கண்டம் வரவும் போகிறவங்களாம் நம்மளை இது பண்ணுவான். ஓகே, என்னமோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க முக்காடியர்களே.